இந்த பதிவுல ஒரு பெரிய சிறப்பு இருக்குது. ஒரே ஒரு என்வலப் கவர், அதை வாங்குங்க. இந்த பதிவை கேட்டு முடிச்ச உடனே, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, ஒரு என்வலப் கவர் வாங்குங்க. நான் என்ன சொல்லியிருக்கேனோ அதை அந்த கவர்ல நிரப்பி வைங்க. கஷ்டப்படுறவங்களுக்கும் துன்பப்படுறவங்களுக்கும் அந்த என்வலப் கவர், அந்த என்வலப் கவரில் ஒரு பெரிய அதிசயமும் அற்புதத்தையும் கடவுள் நடத்த போகிறார். இதன் மூலமாக ஒருவர் உங்களிடம் வருவார், உதவிகள் கேட்பார். நீங்கள் அவருக்கு உதவி செய்வதன் மூலம் நீங்கள் உதவியை பெற முடியும். இதை விளையாட்டா நினைக்க வேண்டாம், அற்புதத்தின் ஒரு படியா நினைங்க. இந்த சுதந்திர தினத்துல சாயப்பா உங்களுக்கு ஒரு மாபெரும் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். அது என்ன? பதிவை கேளுங்க. ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணிடலாமா? என் மதிப்பிற்குரிய தெய்வத்திற்கு, என் பாசத்திற்குரிய தெய்வத்திற்கு நன்றி. நீ நடமாடும் தெய்வம். இப்பொழுது கூட நீ என்னுடன் என் பக்கத்தில் இருப்பதை நான் முழுவதுமாக உணர்ந்து கொண்டு, என் தலையில் நீ கை வைப்பதற்கு உண்டான அத்தனை அடையாளங்களையும் இன்னும் சில மணி நேரத்தில் ஏற்படுத்த போகிறீர்கள். அந்த நம்பிக்கையுடன் நாங்கள் இந்த பிரார்த்தனையை ஏறெடுக்கிறோம். நாங்கள் கஷ்டத்தை பத்தி துன்பத்தை பத்தி நினைக்க போவதே இல்லை. ஏனென்றால் உங்களை ஆழமாக நினைக்கும் போது, ஆழமான பக்தியும் நம்பிக்கையும் உங்களிடம் நான் வைக்கும் போது, எந்த துன்பமும் என்னை ஒன்றும் செய்யாது. துன்பத்திற்கு உண்டான பலத்தை நீர் இந்த நிமிடத்தில் அழிப்பதற்காகவும் அழித்து கொண்டு இருப்பதற்காகவும் நன்றி. எங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட குழப்பங்களையும் பயத்தையும் நீர் இந்த பதிவின் மூலமாக ஒரு நல்ல பதிலை, நல்ல ஆலோசனையை, நல்ல யோசனையை, நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட செய்தியை தந்ததற்காக நன்றி. என் தெய்வமே, என்னுடன் இரு. எங்கள் அன்பேசாய் குடும்பத்துடன் நீ இருக்க வேண்டும். வாழ்க்கையில் நாங்கள் இழந்தது எவ்வளவாயாக இருந்தாலும் இனி பெறப்போவதை நினைத்து உமக்கு நன்றிகளை மனப்பூர்வமாக தெரிவிக்கிறோம். எங்களை நீர் ஆசீர்வாதம் பண்ணுங்கள். எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் நீர் ஆசீர்வாதம் பண்ண வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் பிரார்த்தனையை ஏறெடுத்த, எங்கள் பிரார்த்தனையை ஏற்ற எங்கள் சாயப்பாவிற்கு, அன்பே சாயப்பாவிற்கு நன்றி, நன்றி, நன்றி. ஸோ நல்ல ஒரு மெசேஜ். தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க. பதிவை முழுமையாக பாருங்க. நல்லதே நடக்கட்டும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். என் உயிரின் உயிரானவர்களே, அனைவருக்கும் என் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ரொம்ப நிம்மதியாகவும் இருந்தது. ஏன்னா நாம பல தலைமுறைக்கு முன்னாடி ஒரு பிரிட்டிஷ் ஆதிக்கத்துல கொடுமைகளை நம்ம அனுபவிச்சோம். பிரிட்டிஷ்காரவங்க கொடூரமா நம்மளை தாக்குனாங்க, நம்மளோட சுதந்திரத்தை பறித்தார்கள். ஆனா இன்னைக்கு எந்த கவலையும் இல்லாமல் நாம சுதந்திரமான மனிதர்களா இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், சுவாசிச்சுக்கிட்டு இருக்கோம். அதற்காக அன்னைக்கு தியாகம் செய்த அத்தனை தியாகிகளுக்கும் நாம ஒரு பெரிய வணக்கத்தையும் ஒரு மரியாதையையும் நாம செலுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே போல என்னோட வாழ்க்கையில எப்ப சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். நான் நேத்து பதிவுல கனவுல யானை வந்தது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது சொல்லும் போது இன்னைக்கு நிறைய பேரு கமெண்ட்லயும் சரி, பட் என்னோட வாட்ஸ்அப்லயும் சரி, உண்மைங்க, வந்தது விநாயகர். அதே போல இன்னொரு சாய்ராம் சொன்னாங்க, ஆமா எங்க வீட்டிலையும்
யானையோட ஒரு சிலையில ஒரு சின்னதா உடைஞ்சிருக்குது. அப்போ இந்த பதிவை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு தெளிவு கிடைத்தது. என்னுடைய துன்பத்தை இதன் மூலமாக சாயப்பா போக்கியிருக்காரு. அந்த பதிவை கேட்டதால நான் தெளிவடைந்தேன் அப்படின்னாங்க. சோ நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் நல்லதுக்கே நடக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்ப தெய்வத்தின் துணையும் தெய்வத்தின் அருளும் இங்கே உங்களுக்கு இயல்பா வரணும். அது இப்போதைக்கு வரலனாலும் நீங்க அவரை எந்த அளவுக்கு நம்புறீங்களோ, ரெண்டாவது எந்த அளவுக்கு அவரோட நெருக்கத்தோடு இருக்கிறீங்களோ, மூணாவது எந்த உரையாடல் உங்களுக்கு எளிமையாக்கப்படுகிறதோ அன்று தெரியும் உங்க வாழ்க்கையில நடக்க இருக்கக்கூடிய அற்புதம். இன்னும் சொல்லணும்னா நமக்கு இன்னும் சில மாசத்துல புதையல் கூட கிடைக்கும். பூமிக்கு அடியிலே தான் அந்த புதையல் இருக்கணும் அப்படின்றதுலாம் இல்லை. யாராவது ஒரு மனிதர்கள் உங்க வாழ்க்கையை மாற்றுவதற்கு நேராக வருவார்கள். அவர்கள் உதவி செய்கிறார்கள் நான் சொல்ல மாட்டேன். உங்களுடைய உதவி அவருக்கு தேவை. அதன் மூலமா உங்களுக்கு உதவிகள் சாயப்பா கிடைக்க வைப்பார். இன்னைக்கு நான் தியானத்துல இருக்கும் போது சாயப்பா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, உன் அன்பே சாய் குடும்பத்திற்கு புதையலை போல ஒருவர் வருவார். அவர் வந்து உங்களிடம் உதவிகள் கேட்பார். நீங்கள் உதவி செய்வதன் மூலம் உங்க கைகள் கண்டிப்பாக உயர்த்தப்படும். நம்ம நன்றிகள் சொல்லலாமா சாயப்பாவிற்கு? இந்த ஒரு வார்த்தையை தியானத்தின் மூலமா அவர் எனக்கு கொடுத்திருக்கிறாருன்னா இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. சகல ஐஸ்வர்யத்தையும் நீ பெறுவாய், சகல ஆரோக்கியத்தையும் நீ பெறுவாய். உன்னுடைய கடன்கள் விரைவில் தீர்க்கப்படும். உன்னுடைய வருமானம் கோடி கோடியாக உன்னிடம் வரும். உன்னிடம் இருக்கக்கூடிய துரதிர்ஷ்டம் இந்த சுதந்திர தினத்தன்று வெளியேற்றப்படும். நீ கர்மாவின் அடிமையாக இருந்த காலம் போய் இனி சுதந்திரத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு மகனாக மகளாக இந்த பூமியில் நீ வாழ்வாய். அதற்கு உரிய நாளும் நேரமும் வரும். அதுவரை காத்திரு, அதுவரை காத்திரு. எங்க காத்திருக்க முடியுமா? உங்களுக்கு வெயிட் பண்ண முடியுமா? ஒரு மூவி ரிலீஸ் ஆகுதுன்னா வெயிட் பண்ணி பார்க்கிறோம். ஒரு பொருள் டிஸ்கவுண்ட்ல வருதுன்னா வெயிட் பண்ணி வாங்குறோம். அப்போ கடவுள் உனக்கு அருள் தரப்போகிறாருன்னா காத்திருங்க. அந்த அருள் சிந்தாம சிதறாம உங்களிடம் வரும். அந்த அருள் உங்களிடம் வந்துவிட்டால் உங்க சுத்தி இருக்கிற அத்தனை மனிதர்களும் நல்ல மனிதர்களாக மாறுவார்கள். ஒரு வைப்ரேஷன் உங்களுக்குள்ள வரும். ஆனா அது வரைக்கும் நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் ஏராளமா இருக்குங்க. அது ரொம்ப முக்கியம். மாயுதா பயிற்சியில இன்னைக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்கு. தன்னுடைய கணவர் அசிங்கமான வார்த்தைகளால காலையில எழுந்திருத்த உடனே அவங்க மனைவியையும் அவங்க குழந்தைகளையும் அசிங்கப்படுத்திட்டு தான் வேலைக்கு போவார். இரவு நேரத்துல முழு குடிபோதையோட தான் வருவார். என்ன சொல்லணும்னா 1-2 பெண்களோட வீட்டுக்கு வருவார். குடியிருக்கிற வீட்டுல குழந்தைங்க இருக்கிற வீட்டுல இப்படி அந்த மனுஷன் தண்ணி அடிச்சு 1-2 பெண்களோட வீட்டுக்கு வந்தா அந்த மத்தவங்க அவங்கள என்ன நினைப்பாங்க? பட் அவ்வளவு கடுமையான வலி, மன உளைச்சல். 3 மாசத்துக்கு ஒரு தடவை வீடு காலி பண்ணணும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பேட் வைப்ரேஷனை அவங்க கணவர் கொடுத்தாங்க. அழுதாங்க, உயிரை விடலான்னு நினைச்சாங்க. ஆனா எல்லா இடத்திலையும் கடவுள் காப்பாற்றி இன்னைக்கு அவங்க கணவர் அவங்க காலில விழுந்து மன்னிப்பு கேட்டு, இனி எந்த தவறையும் நான் செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு கதறி இருக்கார். எப்படி நடந்தது?
எதனால நடந்தது? இந்த மாயுத பயிற்சியில ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள், நான் மினிமம் சொல்றேன், ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரே மனதுடன் அவரை வணங்கி ஒரே வழியில் சென்று நம்பிக்கையுடன் செய்ததால் எல்லாருக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை அது அமைச்சு தந்தது. ஸோ அவங்க மாயுத பயிற்சியில ரொம்ப 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 நெருங்கி வந்தாங்க. ஒரு ஸ்டேஜில் அவங்க கணவர் வந்து, நீ சிக்கன் சாப்பிட்டு தான் ஆகணும், நீ சாப்பிடாம இருக்கக்கூடாது, இல்லைன்னா அசிங்கப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. அப்ப கூட அந்த அம்மா சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், சாயப்பா வேற வழி இல்லை, வழி தாங்க முடியல, என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி நான் சாப்பிட்டது பிரச்சனையா? நாங்க இல்லம்மா, சாப்பிட்டது பிரச்சனை இல்லை, நீங்க சாப்பிட்டதால ஒரு பாயிண்ட் கர்மா குறைஞ்சிருக்குது அப்படின்னு. இது போன வாரம் சண்டே நடந்த கலாட்டா. பட் இன்னைக்கு இந்த சாட்டர்டே நடந்திருக்கக்கூடிய ஒரு மிராக்கிள். அவங்க ஏன் அழுதாங்க, எதுக்கு அழுதாங்கன்னு உங்களுக்கு தெரியல. யாரு? அவங்க மனைவிக்கு. அவங்க சொல்லும் போது அந்த ஆனந்த கண்ணீர் எல்லாமே இருக்குதுங்க. சோ கடவுள் இருக்கிறார். உயிருடன் நடமாடுபவர் தான் நமது சாயப்பா. அவருடைய ஆற்றல், சக்தி, அவருடைய பார்வை, அவரோட கருணை எல்லாமே நமக்குத்தான், கேட்கிற உங்களுக்கு தான். அதனால அவர் சாதாரணமா நினைச்சிட வேண்டாம். எனக்கு இன்னைக்கு துன்பத்தை கொடுத்தாருன்னா அந்த துன்பத்தை நீ ரசிக்க பழகு, அதை ஏற்றுக்கொள்ள பழகு. நீ அதை ரசிக்க வர்றது எதை வச்சுன்னா, இதை தாண்டி என்ன இந்த இன்பத்தை செய்ய போறாரோ தெரியலையே, அந்த மாதிரியான மனநிலையை நீ கொண்டு வா. துன்பத்துல இருக்கும்போது எப்படிங்க இன்பம் காண முடியும்? கேட்கலாம். பட் ஒன்னே ஒண்ணுதான், உனக்கு எந்த எந்த இடத்துல கஷ்டம் இருக்கிறதோ அந்த இடத்துல வாழ்க்கையோட அற்புத புள்ளி ஸ்டார்ட் ஆக போகுது. அதுவும் இந்த சுதந்திர தினத்தில். ஆனா அந்த சுதந்திர தினத்துல ஏன் இவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன்னா, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது இந்தியா செலிப்ரேஷன் ஒன் ஆஃப் த பிகஸ்ட், பெரிய செலிப்ரேஷன், ஃபர்ஸ்ட் செலிப்ரேஷன் இந்த சுதந்திரம் தான், அது எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா இந்த சுதந்திர தினத்துல நம்மளுடைய கர்மாக்களில் இருந்து சாயப்பா அந்த சுதந்திரத்தை கொடுக்கிறாருன்னா, அப்ப இந்த சுதந்திர தினமும் ஸ்பெஷல் டே தானே. ஏற்கனவே ஒரு ஸ்பெஷல் டே. இப்ப இந்த கனவின் மூலமா வெளிப்படுத்த வார்த்தைகள் மூலமாக இருக்கக்கூடிய அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட செய்தி இன்னும் டபுள் செலிப்ரேஷனா இங்க மாறி இருக்குது. அதனால துன்பம் வந்துடுச்சே அப்படின்னு பயப்பட வேண்டாம். இந்த துன்பத்திற்கு பின்னாடி வரக்கூடிய வாழ்க்கையில நான் இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் நம்பிக்கையும் பெற முடியும் என்று எவர் ஒருவர் இயல்பாக சொல்கிறாரோ அவரை கடவுள் ஆசீர்வதித்திருக்கிறார். எவர் ஒருவரால் அதை சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறாரோ அவர்கள் சூழ்நிலை கைதிகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். என் மேல தப்பு சொல்லக்கூடாது, என்னடா இப்படி சாய்ராம் சொல்றாங்களே, அப்ப எனக்கு அது இயல்பா எடுத்துக்க முடியல, துன்பத்துல நான் உழந்துக்கிட்டு தானே இருக்கேன். பட் இன்னமும் நான் சூழ்நிலை கைதின்னு சொல்றேன், என் மேல கோவப்பட வேண்டாம். ஏன்னா ஏத்துக்க வேண்டியதை ஏத்துக்கலைன்னா அது உங்களை உலுக்கிடும், உங்களை நசுக்கிடும். அதனால பிடிவாதம் பிடிக்க வேண்டாம். எனக்கு இவ்வளவு பெரிய துன்பம் வந்திருக்குதுன்னு சொல்ல வேண்டாம். எனக்கு ஒரு பெரிய சவால் இருக்கு, அந்த சவாலை நான் சரி பண்ணுவேன்னு நினைங்க. சோ துன்பம் உங்களை ஆழ்த்தும், சவால் உங்க வாழ்க்கைய ஒரு சக்தி மிக்க, ஒரு மதிப்பு மிக்க ஒரு வாழ்க்கையாக அது மாற்றும், உங்களை தேற்றும். சோ என்னைக்குமே உங்க வழி சாயப்பாவோட வழியாக மட்டும் இருப்பது போல உணருங்கள். நீங்க உணரும் தன்மை எந்த அளவுல இருக்குதோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் உயரும் தன்மையும் இருக்கின்றது. எல்லாமே இட்ஸ் a ஃபீல் தான். ஓகே, இந்த நாளை என்னால சிறப்பா மாத்திக்க முடியும்னா அந்த டே ஸ்பெஷல் டே ஃபார் யூ. இன்கேஸ்
இந்த நாள் எனக்கு ஒரு மோசமான நாளாக அமையும் அப்படின்னு காலையில எழுந்திருச்சுக்குன்னா திஸ் டே எப்படி இருக்கும்? இட்ஸ் அ பேட் டேவா மாறிடும். ஸோ தடங்களும் என்னைக்கு அந்த பேட் டே அப்படின்னு, அதாவது இது கெட்ட நாளா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு இந்த தடங்களும் இன்னும் அதிகரிக்கும். ஆனா இது நல்ல நாள் தான் எனக்கு அப்படின்னா அந்த தடை உங்க வாழ்க்கைக்கு வெற்றியை ஏற்படுத்துவதாக மாறிவிடும். ஸோ எல்லாமே எங்கேருந்து வருது? இங்க இருந்து வருது. ஸோ ஃபீல் அதை நாம அனுபவிக்காம வாழ்க்கையில எதையுமே அனுபவிக்க முடியாது. ஸோ நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு நம்புங்களேன். இப்ப கூட நான் சொல்றேனே, நல்ல விஷயம் நடக்க போகுது என்று நம்புங்கள். புதையல் உங்கள் கைகளில் வந்து கொண்டு இருக்கிறது. எங்க இருந்தோ கிளம்புனவர் உடனே வர முடியாதுல்ல. உங்க ரிலேஷன் இருக்காங்க, உங்க ரொம்ப நெருங்கினவங்க, உங்க வெல்விஷர், அவங்க உங்க அட்ரஸை தேடிட்டாங்க, உங்க ஃபோன் நம்பர் தேடிட்டாங்க, உங்க கான்டாக்ட் நம்பர் வந்துருச்சு. நீங்க ரொம்ப ஒரு மோசமான ஒரு பேட் சிச்சுவேஷன்ல நீங்க லைஃப் ரன் பண்றீங்க. இப்போ அவங்க வந்து ஃபோன் கால் பண்றாங்க, யாருன்னு கேட்குறீங்க, இது மாதிரி சம் நேம் சொல்றாங்க. எப்படி இருக்குமா? இப்பதான் எனக்கு உன் நம்பர் கிடைச்சது, உன்னுடைய ஃப்ரெண்டை பார்த்தேன், சொன்னாங்க நீ ரொம்ப துன்பத்துல இருக்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு. உனக்கு நான் நேரா வந்து உனக்கு என்ன உதவிகள் செய்யணுமோ அந்த உதவிகளை நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னா உங்க மைண்ட் எப்படி இருக்கும்? ஸோ ஃபீல். இப்போ அவர் வரலன்னா கூட உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய அந்த பொக்கிஷத்தை பார்க்கக்கூடிய கண்கள் கட்டப்பட்டிருந்தது. இப்ப இந்த அவர் பேசின ஒரு வார்த்தையின் நிமித்தமாக அந்த கண்கள் திறக்கப்பட்டதால அந்த பொக்கிஷம் எந்த டைரக்ஷன்ல இருக்குது அப்படின்றத உங்களுக்கு ஒரு ஐ பவர், நம்ம தேர்ட் ஐன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஐ பவரால உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அதன் மூலமா மிராக்கிள்ஸை உங்க லைஃப்ல கொண்டு வர முடியும். ஒரு சின்ன ஸ்டோரி. ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சன் பார்க்ல வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி ரொம்ப வெக்ஸா இருக்காங்க. அவரோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அவங்க ஆரம்பிச்ச ஒரு பிசினஸ் டோட்டலி லாஸ். அதனால கம்பெனி இழுத்து மூட்டாங்க, ஒர்க்கர்ஸ் எல்லாமே அவுட்ரைட் பண்ணிட்டாங்க, வெளியில போயிட்டாங்க. ஏகப்பட்ட டெபிட்ஸ், கடன் ஜாஸ்தி இருக்கு, சமாளிக்க முடியல. அப்ப வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு பெரியவர் வராங்க. பெரியவர் வந்த உடனே, என்னப்பா ஏன்பா அப்படி இருக்கணும் போது இதை சொல்றாங்க, என்ன பண்றது தெரியல, பேசாம நான் சூசைட் பண்ணிக்கலான்னு இருக்கேன். நான் சூசைட் பண்ணிட்டேன், என்னோட பொண்டாட்டி பிள்ளைங்களை யார் காப்பாற்றுவாங்க? ஸோ என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இப்போ அவங்க சொன்னாங்க, தம்பி நான் ஒரு செக்கு தரேன், அதுல உனக்கு தேவையானதை எழுதிக்கோ, அந்த செக்குக்கு டேட்டை போட்டு கொடுத்துட்றேன், 1 வருஷம் கழிச்சுதான் நீ அந்த செக்கை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓகே, ரெடி பண்ணிடலாம், 1 வருஷத்துக்குள்ள எப்படியாது. அதுக்கப்புறம் துணிந்து பல விஷயத்த செய்யறாங்க. இதுவரைக்கும் ஒரு துக்கமான ஒரு மைண்ட் செட்டு அவங்க உருவாக்கி துக்கமான பாதையில போனாங்க. இப்ப அந்த பெரியவர், இது சொத்தோ சம்திங் செக்கோ, ஐ டோன்ட் நோ, சரியா என்ன எக்ஸாக்ட் தெரியல, என்னைக்கோ படிச்ச ஸ்டோரி. இதை வந்து ஒரு 6 மாசம் கழிச்சுதான் நீங்க பார்க்கணும். சாரி 6 மாசம் இல்லை, எப்போ உன்னால முடியலையோ அப்பதான் நீ இதை பிரிச்சு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி பிரிச்சுட்டா அதுல எது பலன் இருக்காது. நீ நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணு, என்னென்னலாம் மாற்ற முடியுமோ மாறு. அதை மீறி உனக்கு ட்ரபிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா
நீ அதை பிரிச்சு பாரு. உன்னோட கடன்கள் எல்லாமே அடைவதற்கு உண்டான ஒரு மிக முக்கியமான ஒரு கவர் தான் இந்த கவர் அப்படின்னாங்க. இப்ப இவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஓகே நம்ம கஷ்டப்படுவோம், நல்லா உழைப்போம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஜீரோவில் இருந்து அவங்க கரியரை ஸ்டார்ட் பண்றாங்க. ஏன்னா ஏதாவது உழைச்சி செயல் பண்ணி தான் அதுல லாஸ் ஆனாதான் அந்த கவரை பிரிச்சா அது கிடைக்கும், நல்லது நடக்கும் அப்படின்னும் போது, அப்ப அதை பண்ணாம பண்ணிட்டோம் அப்படின்னா இருக்கிற ஒன் ஷோர்ஸும் வந்து போயிடும் இல்லை. பட் அது மாதிரி அப்ப என்ன பண்றாங்க, நல்ல ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, நல்ல சூப்பர் எக்ஸலண்டா பண்றாங்க. பண்ணி ஜீரோல ஸ்டார்ட் பண்ணி நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா சரி கஷ்டம்தான் இல்லையே, இப்ப பிரிச்சுதான் பார்ப்போம்னா அல்ல, அந்த வெறும் கவர் மட்டும் தான் இருக்குது, அந்த கவருக்குள்ள ஒண்ணுமே இல்லை, அந்த கவருக்குள்ள ஒண்ணுமே இல்லை. இது ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி, அவ்வளவுதான். அப்புறம் என்ன நினைச்சாரு, கஷ்டம் வரும்பொழுது, நேர்மையான வழியில கஷ்டம் வரும் பொழுது இது நம்மளை காப்பாத்தும் அப்படின்னு அவர் உழைச்சாரு. ஆனா உழைக்கும் போது புத்தி கரெக்டா யூஸ் பண்ணும் போதோ, ஆக்ஷன் கரெக்டா இறங்கும் பொழுதோ, அறிவை சரியா பயன்படுத்தும் பொழுதோ, ஸோ நம்பிக்கையை ஏற்படுத்தி வாழும் பொழுதோ, சின்ன சின்ன தடைகளை உடைப்பதன் மூலமாகவோ வாழ்க்கை நல்ல லிஃப்ட் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ டவுன் ஆக்காத, அப்ல தான் போகும், இன்னும் உயரத்துல தான் போகும். அது போலதான் இங்க உங்களோட வாழ்க்கையில எவ்வளவுதான் கஷ்டமும் போராட்டமும் வந்தாலும் நீங்கள் தெய்வத்தின் பிடியில் இருக்கும் பொழுது தெய்வம் உங்களை காப்பாற்றும்ன்ற நம்பிக்கையில வாழுங்க, வாழ்க்கையில வெற்றி பெறுங்க சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.